தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்தியாவின் தேர்தல் ஒருமைப்பாட்டுக்கு சவால் விடுவதே தனது கட்சியின் நோக்கம் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவின் சில தொகுதிகளில் தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து பாஜக வாக்கு திருட்டில் ஈடுபட்டதாகவும் 6000க்கும் மேல் போலி வாக்காளர்கள் கண்டறியப்பட்டதாகவும் ராகுல் காந்தி ஆதாரம் இல்லாமல் குற்றம் சாட்டினார். ஹரியானா, மகாராஷ்டிரா, டில்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக இப்படிதான் வென்றது என்று கூறிய ராகுல், பீகாரில் வாக்காளர் நியாய யாத்திரை என்ற பெயரில் பயணம் மேற்கொண்டு வருகிறார். ஆனால் ராகுலின் பேச்சு அபத்தமானது என்றும் அடிப்படை ஆதாரமற்றவை எனவும் பாஜகவும் தேர்தல் ஆணையமும் தொடர்ந்து கூறி வருகின்றன. இந்நிலையில் பினான்சியல் டைம்ஸ் நாளிதழுக்கு ராகுல் பேட்டியளித்தார். அப்போது அவர், இந்திய தேர்தல் முறையில் குளறுபடிகள் இருப்பதை ஓர் அரசியல் கட்சியாக நீண்ட காலமாக காங்கிரஸ் கவனித்து வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடியின் துணையுடன் அவை நடக்கின்றன. 11 ஆண்டுகால தேர்தல் ஆணையம் நடுநிலையாக செயல்படவில்லை என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். மேலும் மக்களிடையே அழுத்தத்தை ஏற்படுத்தி இந்தியாவின் தேர்தல் ஒருமைப்பாட்டுக்கு சவால் விடுவதே தனது நோக்கம் என்றும் ராகுல் கூறியுள்ளார். சில நாட்களுக்கு முன் சமூக செயற்பாட்டாளரும் ராகுலின் முன்னாள் நண்பருமான யோகேந்திர யாதவ், ராகுலின் வோட் சோரி யாத்திரை என்பது பிரதமர் மோடிக்கு எதிராக மக்களின் மனநிலையை மாற்றுவதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு உளவியல் விளையாட்டு என்று கூறியிருந்தார். இப்போது ராகுலின் கருத்தால் அது உண்மைதானா என்ற கேள்வி எழுந்துள்ளது.